அனைவருக்கும் இனிய வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி டெட் மற்றும் போலீஸுக்கான அனைத்து வகுப்புகளுக்கான வேதியியல் வகுப்புல இன்னைக்கு முதல் வகுப்பை வந்து நம்ம பார்க்க போறோம். இது எந்த வகுப்புல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய முதல் பருவத்துல நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிற டாபிக்ல தான் வந்துட்டு இருக்கு. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இதுலயே உங்களுக்கு வந்து அந்த மீனிங் இருக்கு. அதாவது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எந்தெந்த மாதிரியான ஸ்டேஜஸ்ல வந்துட்டு இருக்கு, அதை எப்படி வந்து நம்ம வகைப்படுத்தலாம், அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து எப்படி தொடர்பு படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோட சாராம்சம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதாவது பருப்பொருளுக்குன்னு ஒரு ரெண்டு முக்கியமான பண்புகள் வந்துட்டு இருக்கு. அதை பின்னாடி அடுத்ததுல நம்ம வருது. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக வந்துட்டு சொல்றேன். எடுத்தோடனே நம்ம வந்துட்டு திரவ வாயு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ பருப்பொருள் அப்படிங்கிறது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். பருப்பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய குறிப்பிட்ட நிறையை கொண்ட ஒரு பொருளை தான் வந்து நம்ம பருப்பொருள் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதாவது அந்த பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த அடைச்சுக்கிடணும். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நிறையும் இருக்கணும். இந்த ரெண்டு பண்புகளும் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பருப்பொருள் அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு காமனா வந்துட்டு பருப்பொருள்னாலே 3 கேட்டகரிஸா தான் வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கு வந்து நமக்கு எக்ஸாம்பிளும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாயுனாலே நமக்கு மைண்ட்ல வர்றது காற்று தான், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று. சரியா? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திரவம். இதுக்கு வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து திரவ எரிவாயு. நம்ம அன்றாட வாழ்க்கையில அனுதினம் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர், இதுவும் வந்து ஒரு வாயுங்கிற கேட்டகரியில தான் வந்துட்டு நமக்கு வருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திரவம்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது நீர் தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எண்ணெய் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகளை வந்து போய்கிட்டே இருக்கலாம். உங்களோட புரிதலுக்காக நம்ம இந்த ரெண்டை மட்டும் சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திண்மம்ங்கிறது எடுத்துக்காட்டு மரக்கட்டை, இந்த பக்கம் இரும்பு கொடுத்துருக்காங்க. நம்மளை சுத்தி இருக்கிற மேக்சிமம் நிறைய பொருட்களுக்கு வந்து வடிவம் வந்து நம்மள வந்து திட வடிவமா தான் வந்துட்டு இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பருப்பொருள்னா என்ன, அதோட இயற்பியல் தன்மைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். பருப்பொருள்னா உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன், அந்த முக்கியமான 2 பண்புகள். இந்த பருப்பொருள்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும், குறிப்பிட்ட நிறையை கொண்டது. இதுதான் வந்து ஒரு பருப்பொருளுக்கான டெஃபினிஷன். ஸோ அடுத்து பருப்பொருள்னா என்ன, அது என்ன வித்தியாசமா இருக்கு, பொருள் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன பருப்பொருள் அப்படின்னா, நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் வந்து பேசிக்கா, இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட உடலை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட உடலோட அடிப்படை அழகு அப்படின்னா என்ன சொல்லுவோம், செல் அப்படின்னு சொல்லுவோம். பல செல்களால் இணைந்தது வந்து என்ன சொல்லுவோம், திசுன்னு சொல்லுவோம். பல திசுக்கள் இணைந்தது உறுப்புகள் இணைந்தது உறுப்பு மண்டலம். இப்படின்னு அது வந்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் ஒரு பொருளோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணுதான். ஸோ பல அணுக்கள் சேர்ந்தது மூலக்கூறுகள் பல சேர்ந்தது வந்துட்டு என்னன்னா பருப்பொருள். சரியா? ஸோ அதனால பருப்பொருள் அப்படிங்கிறதுக்கு அதை தான் வந்து டெஃபினிஷனா வந்துட்டு கொடுக்காங்க. அதுக்கப்புறம் பருப்பொருளோட இயற்பியல் தன்மைகள். இதுல வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு எந்த அளவுக்கு குட்டி குட்டியா ஒரு பொருளை வந்து நம்ம கொண்டு வரலாம். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நூலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியா வெட்ட முடியும் அப்படின்னு அவங்க, அதாவது இது வந்து 6ஆம் வகுப்புக்கு குழந்தைங்களுக்கு புரியுத மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் நமக்கு அடிப்படையான ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அணு தான். இந்த கொடுத்துருக்காங்களா, இதுதான் அணுங்கிறதுல உங்களுக்கு நீங்க பேசிக்கா படிச்சிருப்பீங்க. அணுக்கருல வந்து புரோட்டானும் நியூட்ரானும் வந்துட்டு இருக்கும். அணுவை சுற்றி பாதை, அந்த சுற்றுப்பாதையில வந்து எலக்ட்ரான்கள் சுற்றி வரும். இந்த அணு ஒரு 2 டைப் ஆஃப் அணுவோ இல்ல ஒரே விதமான அணுவோ வந்து சேர்ந்து ஒரு மூலக்கூறை வந்து உருவாக்குது. அந்த மூலக்கூறுகள் பல சேர்ந்து பருப்பொருளை உருவாக்குது. இதை வந்து உங்களுக்கு படத்திலே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் சொன்ன அந்த சிறப்பு பண்புகளை இதுல சொல்லியிருக்காங்க. பருப்பொருட்களின் சிறப்பு பண்புகள் அப்படின்னா, பருப்பொருட்களின் துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உள்ளது. அது ஒவ்வொரு பருப்பொருளிலும் வேறுபட்டு இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு பருப்பொருள்னாலே அது மூலக்கூறுகளால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
அடுத்தடுத்ததுல வந்து நம்ம திட, திரவ, வாயு இந்த மூணுக்கும் நடுவுல அந்த இடைவெளினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து அதுக்கு இடையில வந்து ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்கும். அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது தான் அந்த மூலக்கூறுகளை வந்து சேர்த்து வச்சிருக்கும். அது மூலமா தான் நம்ம இந்த பருப்பொருட்களை வந்து கிளாசிஃபை பண்ணிட்டு இருக்கோம். திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களின் நிறை, வடிவம் மற்றும் பருமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறை, வடிவம், பருமன், அதாவது நம்ம பருப்பொருள்னாலே 3 டைப் சொல்லிட்டோம், திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லிட்டு. இது எப்படி நிறை, வடிவம் மற்றும் பருமன்கிறது இந்த 3க்கும் என்னென்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம், எல்லா பருப்பொருட்களுக்குமே நிறைன்னு ஒன்று வந்துட்டு இருக்கும். எப்படி இருக்கும்? மூணு பொருட்களோட நிறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம். இப்ப திடப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற மூலக்கூறுகள் வந்து அதிக ஈர்ப்பு விசையோட ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்கும். அப்போ அதோட கெட்டித்தன்மை அதிகமா இருக்கிறதுனால திடப்பொருளோட நிறை வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும். திரவத்துக்கு திடப்பொருளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா வாயுவுக்கு அதை விட வந்துட்டு கம்மியா இருக்கும். ஏன்னா திடப்பொருளை காட்டிலும் திரவத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து கொஞ்சம் தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த திரவ பொருளை கம்பேர் பண்ணும்போது வாயு பொருள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து மிகவும் தளர்வாக வந்து பிணைக்கப்பட்டிருக்கும். அதனால அந்த டிஃபரன்ஸ்னாலதான் அந்த நிறை வந்து வேறுபடுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பிறகு வடிவத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு திடப்பொருள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு சாலிடா ஒரு வடிவம்னு ஒன்று வந்துட்டு இருக்கும், சரிங்களா? ஆனா ஒரு திரவ பொருளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு குறிப்பிட்ட வடிவம்ங்கிறது கிடையாது. நம்ம எந்த பாத்திரத்துல வந்து அந்த தண்ணியை வைக்கிறோமோ அதோட வடிவத்தை தான் அதுக்கும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட முடியும். இப்போ வந்து ஒரு லிட்டர் தண்ணியை வாட்டர் பாட்டில வைக்கும்போது அது ஒரு ஷேப்பா இருக்கும். ஒரு செம்போ இல்லை வேற ஏதோ ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை ஊற்றி வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அதோட ஷேப்பை வந்து மாற்றிக்கிடும், அதோட வடிவத்தை வந்து மாற்றிக்கிடும். அதே மாதிரி தான் பருமன் வந்து எப்படி மாறுது அப்படின்னா, பருமன்னாலே என்ன அப்படின்னா எவ்வளோ இடத்த வந்து அதை அடைச்சிக்கிடுது அப்படிங்கிறது தான், சரியா? ஸோ ஒரு திடப்பொருள் அப்படிங்கிறது வந்து அதே கான்செப்ட் தான். அது வந்து ஒரு குறிப்பிட்ட பரப்பில் வந்துட்டு அது எவ்வளோ தூரம் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. ஒரு திரவ பொருள் அப்படிங்கிறது அதோட கொள்கலனை பொறுத்ததுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். அடுத்து வாயுவை பொறுத்து அதுவும் வந்துட்டு அந்த கொள்கலனை பொறுத்தது தான். இதுதான் வந்து 2வது கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா பருப்பொருட்களை வகைப்படுத்துதல். அது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். 3 வகையா வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. இங்க சில பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொருள் வந்து இந்த 3 கேட்டகரிக்கு கீழே எந்த கேட்டகரியில வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு நமக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் வந்து துகள்கள் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த துகள்கள் வந்து எப்படி பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு படமா ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா காமிச்சிருக்காங்க. இப்ப திண்மத்தில் உள்ள துகள்களை பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் துகள்கள் நெருக்கமாக பொதிந்துள்ளன. எடுத்துக்காட்டு கல். ஒரு கல் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும், சரியா? ஸோ அதுல ஏன் அது அப்படி அவ்வளவு திக்கா, அதாவது எவ்வளவு இதா இருக்கு அப்படிங்கிறது காரணம் வந்து அந்த மூலக்கூறுகள் வந்து அதுல வலுவாக பிணைக்கப்பட்டுள்ளன. அதனாலதான் அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு, வெயிட்டாவும் இருக்கும். திரவத்தில் உள்ள துகள்களை பாருங்க, இதை கம்பேர் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து மிகவும் தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கு. திண்மத்தை விட திரவத்தில் குறைந்த இடைவெளியுடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில துகள்கள் இருக்கு. இந்த பாயிண்ட வந்து நீங்க நோட் பண்ணிக்கிடணும். எதனால அப்படின்னா ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் இருக்கிறதுனாலதான் அது வந்து என்ன ஆகுது, எந்த கொள்கலன்ல நம்ம ஊத்தி வச்சாலும் அதுக்கேற்ற ஷேப் வந்து அதுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வாயுக்கள்ல பாருங்க, இதை விட மிகவும் 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 தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளன. அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் வாயுவில் துகள்கள் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு காற்று. இப்போ உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். இதை பார்க்கும்போது எதனால இது இந்த பண்புகளை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த 3 இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும்.
அதுக்கடுத்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான். அதாவது இதுல இருந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். திண்மம் மற்றும் திரவத்தின் அழுத்த பண்பை வாயுக்களின் அழுத்தத்தோடு ஒப்பிடுதல். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு திரவத்தையோ திண்மத்தையோ அழுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு 3 சிரஞ்ச் டைப்ல வந்துட்டு இந்த சிரஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடியில் வந்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிரஞ்சில் வந்து என்ன எடுத்துக்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட சாக் பீஸ் சுண்ணக்கட்டி இருக்கு பத்தியில அதை வந்துட்டு தூளாக்கி அதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி லிக்யூட் டைப்ல ஏதோ ஒரு இதை வந்துட்டு ஒரு சிரஞ்சில் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இதுல ஒரு பிஸ்டனும் இருக்கு. இதே மாதிரி நம்ம சிரஞ்சை வந்து வெளியே எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள உள்ள காற்று ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுதாங்க. இப்போ இந்த மூணையும் வந்து அழுத்தி பார்க்கும்போது எது வந்து அதிக அழுத்தத்திற்கு உட்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாயு தான் அதிக அழுத்தத்திற்கு உட்படும். நம்ம வந்து இந்த சுண்ணக்கட்டியோட பீசஸ் இருக்கக்கூடியதை எவ்வளவுதான் அழுத்தினாலும் நம்மளால அழுத்த முடியாது, ரைட்டா? ஏன்னா அதுல வந்து மூலக்கூறுகள் இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன. நீரை பார்த்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப அதை வந்து அழுத்த முடியாது. அதாவது திண்மத்தை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டா அதை வந்துட்டு நம்ம அழுத்த முடியும். ஆனா வாயுவை பார்க்கும்போது அதை வந்து நல்லாவே கம்ப்ரஸ் பண்ணலாம். ஒரு வாயுங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அதிகமா இருந்ததுன்னா அதுக்கேத்தாப்புல விரிவடையும், ஸ்பேஸ் கம்மியா இருந்ததுன்னா அதுக்கேத்தாப்புல வந்து சுருங்கிக்கிடும். அதுக்கப்புறம் பாருங்க, திண்மம் திரவம் வாயு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாயு நிலையில் உள்ள பொருட்களை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வையே வந்து திரவமாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு திரவத்தை வந்து ஹீட் பண்ணும்போது ஒரு திட வாயு நிலையில் உள்ள பொருட்களை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வையே திரவமாக்கல் என்று கூறுகிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் மழையை சொல்லலாம். நீராவி, அதாவது மேகங்கள் வந்து நீராவியா தான் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுல குளிர்ந்த காற்று படும்போது அது மழையா பொழியுது. இதை கூட நம்ம திரவமாக்கல் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம வச்சுக்கிடலாம். சரியா? இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததோட சுருக்கம் தான் இந்த டேபிளர் காலம். சரியா? ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு 5 கேட்டகரியா வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து திண்மத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது. ஆனா திரவத்துக்கு அப்படி கிடையாது, வாயுவுக்கும் கிடையாது. அழுத்தத்திற்கு உட்படாது. நம்ம அந்த பிஸ்டன் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும், அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். அடுத்து துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு. ஆனா இங்க வந்து இதை கம்பேர் பண்ணும்போது துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது, அவை எளிதில் நகரும். எளிதில் நகரும்னா தண்ணி அதனாலதான் ஈஸியா மூவ் ஆகுது. சரியா? அதுக்கப்புறம் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகம். திரவத்தை கம்பேர் பண்ணும்போது வாயுவுக்கு மிக அதிகமா இருக்கும். அடுத்து துகள்கள் ஒன்றையொன்று அதிக அளவில் ஈர்க்கின்றன. அது ஒன்றையொன்று அதிக அளவில் ஈர்த்து அதோட மூலக்கூறுகளை வச்சிருக்கிறதுனாலதான் அதோட நிறையும் அதிகமா இருக்கு. அது பருமன் அதே அளவு பருமனையும் வந்து அடைச்சிக்கிடுது. அதுக்கப்புறம் திரவத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருளில் உள்ளதை விட குறைவு. சரியா? அடுத்து வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. இதை கம்பேர் பண்ணும்போது இது குறைவு. அடுத்து பார்த்தோம்னா திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம அகைன் அண்ட் அகைன் அதே வார்த்தை தான். அதுல இருக்க மூலக்கூறுகள் வந்து அதிக அளவில் பிணைக்கப்பட்டுள்ளன, அதுதான் அதுக்குரிய காரணம். அதனால அதை வந்து எளிதில் நம்ம நகர்த்த முடியாது. சரியா? திரவத்தின் துகள்கள் எளிதில் நகரும், அதனாலதான் அதுக்கு பாயும் தன்மை இருக்கு. அதாவது நம்ம திரவம் வாயு ரெண்டுக்குமே பாயும் தன்மை அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதோட மூலக்கூறுகள் வந்து மிகவும் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளன, அதுதான் காரணம். சரியா? அடுத்து இவ்வளவுதான். நம்ம பருப்பொருட்கள்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதோட வகைகள் பார்த்துட்டோம், அதோட பண்புகள், இயற்பியல் பண்புகள் என்னென்னு பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து பருப்பொருள் அப்படிங்கிறத வந்து 2 கேட்டகரியா வந்து பிரிக்காங்க. பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம பருப்பொருள்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதோட வகைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ இதோட 2 கேட்டகரியா இந்த பருப்பொருட்களை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தூய பொருள், ஒன்று வந்து கலவை அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க.
இப்ப தூய பொருள் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? தூய்மையா எந்த கலப்படமும் இல்லாம இருக்கிறது தான் நம்ம வந்து தூய பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்துட்டு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தூய பொருள்னா என்ன அப்படின்னா, ஒரே மூலக்கூறுகளால் ஆன, ஒரே அணுவால் அல்லது ஒரே மூலக்கூறுகளால் ஆன பொருளை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தூய பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா, இப்ப இதுல பாருங்க 2 எக்ஸாம்பிள் வந்து, அதாவது 2 தூய பொருளே 2ஆ பிரிக்காங்க. தனிமம், சேர்மம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? இப்ப ஹைட்ரஜன் வாயு அப்படின்னா H2 அப்படின்னா இதுல ஒரே விதமான அணுக்கள் சேர்ந்திருக்கு. அதாவது H+, H+ அப்படின்னு 2 ஒரே விதமான அணுக்கள் சேர்ந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம தனிமம்னு சொல்லுவோம். ஆனா சேர்மத்துக்கு என்ன நம்ம எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா H2O அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான அணுக்கள் H+O, இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த நீர் அப்படிங்கிறது. ஸோ 2 விதமான அணுக்கள் சேர்ந்தது தான் சேர்மம். ஒரே விதமான அணுக்கள் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்றோம்? தனிமம்னு சொல்றோம். அடுத்து கலவை. கலவைங்கிறது என்ன அப்படின்னா ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. ஒரு பொருள்ல அதாவது அதோட வேதியியல் தன்மை மாறாம 2 பொருட்கள் ஒன்னா சேர்ந்திருந்தது அப்படின்னா அதை தான் வந்து கலவை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை 2 கேட்டகரியா பிரிக்காங்க. ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவைன்னு சொல்லி 2 கேட்டகரியா வந்து பிரிக்காங்க. சரியா? நம்ம சொன்னதே தான் அதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான எடுத்துக்காட்டு, கலவைக்கான எடுத்துக்காட்டு மிக்சர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். அடுத்து பழங்கள், கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மை அற்ற பொருளாகும். இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது தூய்மையான பொருள் அப்படின்னாலே ஒரே விதமான அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் தான் இருக்கும். ஆனா இதுல வந்து வேறுபட்ட அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் வந்துட்டு இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் வந்து அமைந்திருக்கலாம். அதுக்கு வந்து இந்த ரேஷியோல தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம டெய்லியும் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒன்று வந்து நம்ம டெய்லி காலையில் பால் வாங்குவோம். அந்த பாலில் தண்ணியை வந்து கலந்துருப்பாங்க. ஆனால் வந்து பால் கலந்துருக்க அளவு தான் தண்ணி கலந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே வேற வேற விகிதத்தில். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். பாலில் வந்து தண்ணி கலக்கக்கூடாது, அது தப்பு. ஆனால் வந்து கலந்துருப்பாங்க. அது வந்து இந்த ரேஷியோவில் தான் கலந்துருக்கணுங்கிறது கிடையாது. அதுக்கான பர்டிகுலர் ரேஷியோ அப்படிங்கிறது கிடையாது. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? அதுக்கப்புறம் இந்த கலவையில் இருக்கக்கூடிய இந்த கலவை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு எலுமிச்சை சாறு, அதாவது ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கலவை தான். அதுல வந்து என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ந்துருக்கு? எலுமிச்சை சாறு, நீர், அடுத்து சர்க்கரையோ அல்லது நன்னாரி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்துட்டு ஒரு கலவை தான். இது வந்து நம்ம விரும்பத்தக்க கலவை. ஆனா நம்ம விரும்பத்தகாத கலவைகள் வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து மாசு பொருட்கள் அதிகமா இருக்கக்கூடிய கலவைகளும் வந்துட்டு இருக்கு. அந்த கலவைகளை வந்து நம்ம எப்படி பிரிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த இதுல சொல்லியிருக்காங்க. எந்தெந்த முறைகள்லாம் வந்துட்டு இந்த கலவைகளை வந்து பிரிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 9 வகையில வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம், நமக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ. இது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து நடக்கிறது தான். இதை வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒரு இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வடிகட்டுதல், நீர்மங்களில் கரையாத திண்ம பொருட்களை பிரித்தல் அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாத்துக்குமே வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு. அங்க கூட நமக்கு நம்ம என்ன செய்யறோம்? டீயை வந்து டீ தூளை பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு வடிகட்டியை யூஸ் பண்ணி நம்ம அந்த டீ தூளை வந்து பிரிச்சு எடுக்கிறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி அந்த டீல கரையாத டீ தூளை நம்ம பிரிச்சு எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் வடிகட்டுதல் அப்படிங்கிறது. வேற ஒன்றும் இல்லை, அதுதான் நீர்மங்களில் கரையாத திண்ம பொருட்களை பிரித்தல் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பாருங்க, தெளிய வைத்து இருத்தல். படிய வைக்கப்பட்ட திடப்பொருளை அசைக்காமல் தெளிந்த நீரை இருத்தல். தினமும் காலையில வந்து
வீட்டில் வந்து சமையல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அரிசியை கழுவுவாங்க. அரிசியில் இருக்கிற குட்டி குட்டி தூசியை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, அந்த அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி நனைய வச்சுட்டு கொஞ்ச நேரம் அசையாமல் வச்சுட்டோன்னா அந்த லேசான தூசிகள் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து மிதந்துடும். அந்த தண்ணியை கொட்டிட்டு நம்ம அந்த அரிசியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் தெளிய வைத்து இருத்தல் அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்து படிய வைத்தல். படிய வைத்தல் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கழிவுநீர் சுத்திகரித்தலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கழிவுநீரை வந்து பெரிய தொட்டி நிறையா வந்து தேக்கிட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கனமான பொருட்கள் எல்லாமே படிஞ்சிரும், கீழே வந்து படிஞ்சிரும். அப்போ அந்த தண்ணியை மட்டும் நம்ம வெளியேற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பொருட்களை வந்து வெளியேற்றிடலாமா. இதுக்கு பேர் தான் படிய வைத்தல் அப்படிங்கிறது. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கடைதல். கடைதல்ங்கிறது வந்து நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை பிரித்தல். இதுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம திரவ நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது லிக்யூட்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன, அதாவது நம்மளால எடுக்க முடியாது, கையால எடுக்க முடியாது அப்படிங்கிற பொருட்களை வந்துட்டு பிரிச்சு எடுக்கிறதுக்காக இந்த கடைதல்ங்கிற ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, தயிரை வந்து கடையும் போது வெண்ணெய் பிரிஞ்சு அந்த பாத்திரத்தோட ஓரத்துல வந்துடும். அதுக்கப்புறமா நடுவுல இருக்கிற நமக்கு அந்த மோர் கிடைக்கும் நடுவுல இருந்து. ஸோ இதன் மூலமா, அந்த கடைதல் மூலமா தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், வெண்ணெய் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் கையால் தெரிந்தெடுத்தல். கையால் தெரிந்தெடுத்தல்ங்கிறது அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு மார்க்கெட்ல போய் காய்கறிகளை வாங்கிட்டு வரோம். காய்கறிகள்லாம் ஒரு காய்கறியோ 2 காய்கறியோ வாங்கிட்டு வர மாட்டோம். அதுல வந்து தக்காளி இருக்கும், பல்லாரி இருக்கும், பீன்ஸ் இருக்கும், வெண்டைக்காய் இருக்கும், கேரட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும், ஒரு பிக் சாப்பர்ல போடும்போது எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்வோம், எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி ஒன்றா தனித்தனியாக பிரித்து தனித்தனி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம். இவ்வளோதான். இதுதான் வந்து கையால் தெரிந்தெடுத்தல் அப்படிங்கிற மெத்தடு. அதுக்கப்புறம் வந்து சலித்தல். சலித்தல் அப்படிங்கிறது எதுக்காகனா, இதுவும் நீங்கள் வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் வந்து அந்த மாவை அரைச்சி வச்சுருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய தூசிகளை வந்து நீக்கிறதுக்காக சலிக்கிற தட்டு ஒன்று வச்சுருப்பாங்க வீட்டில். அது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து வச்சுருப்பாங்க நம்ம அம்மாக்கள். ஸோ அதை வந்து ஒன்றொன்னா யூஸ் பண்ணி அந்த மாவை வந்து சலிச்சு பிரித்து எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு பேர் தான் சலித்தல் அப்படிங்கிறது. அடுத்து வந்து தூற்றுதல். தூற்றுதல்னா என்ன அப்படின்னா, கனமான பொருட்கள் இருக்கக்கூடிய தூசிகளை வந்து நீக்கிறதுக்கு காற்றை பயன்படுத்தி நம்ம வந்து தூற்றுறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பழமொழி கூட இருக்கு. காற்று அடிக்கும் போது தூற்றும் போது அந்த நெல்லில் இருக்கக்கூடிய உமி தூசி எல்லாம் வந்துட்டு அந்த காற்றோட போயிடும். நமக்கு வந்து அந்த கனமான தானியங்கள் மட்டும் நமக்கு கிடைச்சிரும். சரியா. இதுதான் வந்து தூற்றுதல் அப்படிங்கிறது. அடுத்து கதிரடித்தல் அல்லது போரடித்தல் அப்படிங்கிறது. கதிரடித்தல்ங்கிற மெத்தட் வந்து இப்ப இல்லை. நம்ம வந்து அந்த காலத்துல இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து நம்மலாம் அதை யூஸ் பண்றதில்ல. கதிரடிக்கிற வண்டினே நம்ம ஊர்காட்டுல வருது. ஸோ அதுவே வந்துட்டு எல்லாத்தையும் நமக்கு நெல்லாவே கொடுத்துட்டு போயிருது. நமக்கு எந்த வேலையுமே வைக்கிறது இல்லை. ஸோ கதிரடிக்கிறத முன்னாடி ஃபாலோ பண்ணு. தண்டிலிருந்து தானியங்களை வந்து பிரிச்சு எடுக்கிறது. இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு தக்காளி செடியோ ஒரு கத்திரிக்காய் செடியோ இருக்குன்னா அது வந்து நம்ம கையாலே பிடுங்கி எடுத்துக்கலாம் அந்த பொருட்களை வந்து. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி தானியங்கள் இருக்கிறத வந்துட்டு நம்ம கையால் எடுக்கிறது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அது நடக்காத காரியம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த தண்டிலிருந்து தானியங்களை பிரிக்கிறதுக்காக இந்த கதிரடித்தல் அப்படிங்கிற ஒரு முறை வந்து இருந்துச்சு. ரைட்டா. அடுத்து வந்து காந்த பிரிப்பு. காந்த பிரிப்பு அந்த பேர்லேயே உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு இருக்கு. காந்த தன்மை இல்லாத பொருட்கள்ல இருந்து காந்த தன்மையுள்ள மாசுக்களையோ இல்லை ஏதோ ஒரு பொருளையோ பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த காந்த பிரிப்பு அப்படிங்கிற முறையை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இதுதான் வந்து கலவைகளை பிரித்தெடுத்தல். கலவைகள்ங்கிறது வந்து நமக்கு வேண்டிய கலவை இருக்கு. இப்போ வந்து ஒரு காஃபியோ ஒரு டீயோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு கலவை தான். ஒரு காஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் காஃபி தூள் போட்டிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம், பால் ஊற்றிருக்கோம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஒரு கலவை. இது வந்து நமக்கு விரும்ப தகுந்த கலவை. விரும்பத்தகாத கலவையில் இருக்கக்கூடிய மாசுக்களையும் தூசுக்களையும் கழிவுகளையும் நம்ம பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 9 மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிச்சுக்கிடலாம். சரியா. அதை தான் இதில் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு டாபிக்ல தனித்தனியாக அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது காந்த பிரிப்பு முறை வரைக்கும் பார்த்தாச்சு. கலங்கலான நீரிலிருந்து சேரை நீக்குதல் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம கழிவுநீரை வந்து நம்ம சுத்திகரிக்கிறதுன்னு சொல்றோம். எப்படி சுத்திகரிப்பாங்க? அதை வந்துட்டு ஒரு பெரிய தொட்டிகள்ல வந்து தேக்கி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் தேக்கி வைக்கும்போது கனமான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு அடியில படிஞ்சிரும். இதுல படிய வைத்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ரெண்டாவது என்ன பண்றோம், இன்னொரு தொட்டிக்கு மாத்துவாங்க. அந்த கழிவு நீரை இன்னொரு தொட்டிக்கு மாத்தும் போது அதுல இருக்கக்கூடிய லேசான தூசுகள் எல்லாமே அதுல வந்துட்டு படிஞ்சிரும். அதை வந்து இருத்துருவாங்க. அதான் படிய வைத்து தெளிய வைத்து இருத்தல், படிய வைத்து இருத்தல், படிய வைத்தல். இது மூணுமே வந்து ஒன்றோடொன்று சேர்ந்துதான் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு அப்படிங்கிறத வந்துட்டு செய்யறாங்க. சரியா? அடுத்து வடிகட்டுதல் அப்படிங்கிறத தனியா கொடுத்துருக்காங்க. அதாவது வடிதாள்ங்கிறத நம்ம வீட்டுல பொதுவா பயன்படுத்துறதுல ஏன் அப்படின்னா நமக்கு அதோட அவசியம் இல்லை. இதை வந்து எங்க இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இடத்துலதான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப குட்டி குட்டியா கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய தூசிகளை வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் வந்துட்டு இந்த வடிதாள் அப்படிங்கிறது. இது எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வடிதாளை வச்சு நம்ம வடிகட்டும் போது நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய நீரை வந்து வடிநீர்னும், அந்த வடிதாளுக்கு மேல தங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து வண்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரையாத பகுதிக்கு வண்டல். முன்னாடி வந்து கசடுன்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து வண்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. எதனால அப்படின்னா, வண்டல்னா நம்ம வண்டல் மண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குதான் இந்த இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வந்து சொல்றேன். ரைட்டா? அடுத்து உணவு கலப்படம். ஸோ உணவு கலப்படத்தை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இதை வந்து ஒரு சின்ன டாபிக்கா கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல வந்து நமக்கு தெரியாமலே, நம்மளை அறியாமலே நிறைய கலப்படமான உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் உணவு கலப்படம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி கலப்படம் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே நீங்க நுகர்வோர் அமைப்புக்கோ எதுக்கோ நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதைத்தான் இதை வந்து இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய டீ தூளை வந்து நம்ம என்ன செய்வோம், அதை வடிகட்டி தூர போட்டுருவோம் வீட்டில். ஆனால் வந்து கடைகளில் என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு வடிகட்டி அதை மறுபடி காய வச்சு திரும்பவும் அதை டீ தூளாக யூஸ் பண்ணுறாங்களாம். இப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தடுக்கணும். ஸோ இதுதான் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களை பற்றினது. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதே 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். சரியா? அன்றாடம் அனுதினம் நம்மளை சுற்றி நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் அது நடக்கிற விதம், அது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நடக்கு, அது எந்த மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து இதுல அந்த மாற்றங்களை வகைப்படுத்தவும் செஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து நம்ம வேதியியல் மாற்றங்களாகவும் எடுத்துக்கிடலாம், இயற்பியல் மாற்றங்களாகவும் எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து மாற்றம்ங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வே வந்து மாற்றம் எனப்படும். அது என்ன மாற்றமானாலும் இருக்கலாம். சரியா? இப்போ தினமும் வந்து இரவு பகல் வருது, பூமி வந்து சூரியனை சுற்றி வருது. இந்த மாதிரி நம்மளை சுற்றி எத்தனையோ மாற்றங்கள் வந்து அன்றாடம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த மாற்றங்கள் எந்த மாதிரி ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத தான் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ மாற்றங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது என்ன மாதிரியான மாற்றங்களா கூட இருக்கலாம். அதோட பண்பை மாற்றலாம், வடிவத்தை மாற்றலாம், நிறத்தை மாற்றலாம், இல்லை ஒரு புதிய பொருளை உருவாக்கலாம், உருவாக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமான மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெதுவாக மற்றும் வேகமான மாற்றங்கள், மீள் மற்றும் மீளா மாற்றங்கள், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள், இயற்கையான மற்றும் மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். இதுல வந்து உங்களுக்கு அந்த பேர்லயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள்.
ஸோ நம்ம புக்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. எதை கணக்கு வைக்காங்க அப்படின்னா, சில மணிகள் ஆகலாம், சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் கூட ஆகலாம். அந்த மாதிரி ஒன்னொன்னையும் வந்துட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். சரியா? இப்ப எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நகம் மற்றும் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல். இது எல்லாமே உடனே நடக்காது. நம்ம ஒரு வாரம் நகம் வெட்டணும்னா அடுத்த வாரம் ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம், அப்பதான் அடுத்து நகம் வளரும். சரியா? அதுக்கு ஒரு ஒரு நாட்கள் டைப்ல எடுத்துக்கிடும், டைம் வந்து எடுத்துக்கிடும். பருவநிலை மாற்றம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கும் வந்து சீசன் வைஸா மழைக்காலம், கோடை காலம், குளிர்காலம் சொல்லி வந்துட்டே தான் இருக்கு. அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஸோ இதுவும் ஒரு மெதுவான மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து விதை முளைத்தல். விதையை போட்டோன்னே மறுநாளே முளைச்சிருமா? இல்லை, அது அடுத்தடுத்த ஸ்டேஜஸை வந்து கடந்து வந்த பிறதான் அது முளைச்சு வரும். ஸோ இதுவும் வந்து ஒரு மெதுவான மாற்றம் தான். அடுத்து வேகமான மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில நொடிகள் அல்லது சில நிமிடங்கள்ல நடக்கக்கூடிய மாற்றத்தை தான் என்ன சொல்றோம்னா வேகமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேக்சிமம் வேகமான மாற்றங்கள் எல்லாம் நீங்க பாருங்களேன், அது எல்லாமே நல்ல விஷயமாவே இருக்காது. இதுல எக்ஸாம்பிள் பாருங்க, பலூன் வெடித்தல், கண்ணாடி உடைதல், பட்டாசு வெடித்தல், காகிதம் எரிதல். இது எல்லாமே சீக்கிரம் நடந்துருது. சரியா? இது எல்லாமே வந்துட்டு வேகமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல விஷயங்கள் எப்பவுமே வந்து மெதுவாக தான் நடக்குங்கிறத இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிடலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னா, மீள் மற்றும் மீளா மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுலயுமே உங்களுக்கு வந்து அந்த வார்த்தையிலே உங்களுக்கு வந்து அர்த்தம் இருக்கும். மீள் மாற்றம் அப்படின்னா என்னன்னா, ஒரு இது நடந்துருச்சு, ஒரு மாற்றம் வந்து நடந்துருச்சு, அதை நம்மளால ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னா அது வந்து மீள் மாற்றம். இங்க பார்த்த அதே எக்ஸாம்பிள கூட நம்ம சொல்லலாம். நகம் வளர்தல்னு சொல்லி பார்த்தோமா, இது வந்து ஒரு வாட்டி நகை வளர்ந்து நம்ம வெட்டி விட்டா மறுபடியும் நகை வளரும். இது மீள் மாற்றம். சரியா? இதை கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து சின்ன வயசுல பேப்பரை மடக்கி போட்டு செய்வோம், கேமரா செய்வோம். எத்தனை பேர் செஞ்சிருப்பீங்கன்னு தெரியல. அப்படி செஞ்சுட்டு திரும்பவும் அந்த பேப்பரை வந்து நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அது வந்து ஒரு மீள் மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம புக்ல வந்து இந்த எக்ஸாம்பிள கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மீளா மாற்றம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு 2 எக்ஸாம்பிள கொடுத்துருக்காங்க. ஒரு மெழுகுவர்த்தி வந்து எரிஞ்சு முடிச்சிருச்சுன்னா திரும்ப அந்த மெழுகுவர்த்திய வேற மெழுகுவர்த்தி தான் கடையில போய் வாங்கிட்டு வரணுமே தவிர அந்த மெழுகுவர்த்தி திரும்பவும் வராது. சரியா? அடுத்து ஊசியால் குத்தப்படும் பலூன். ஊசியால் குத்தப்படும் பலூன். ஒரு பலூன் வெடிச்சிருச்சுன்னா வெடிச்சதுதான். அதுக்கு பிறகு நம்ம வேற பலூன் தான் வாங்க முடியுமே தவிர அதே பலூனை கொண்டு வர முடியாது. அதுதான் மீளா மாற்றம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீள் மாற்றத்துக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, தொட்டால் சினுங்கி தாவரம், ரப்பர் வளையம் நீளுதல், படிக்கட்டி உருகுதல். ஸோ இது தொட்டால் சினுங்கி நீங்க பார்த்துருப்பீங்க, தொட்டோன்னே சுருங்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது ஆட்டோமேட்டிக்கா பழைய நிலைமைக்கு வந்துடும். அடுத்து ரப்பர் வளையம் நீளுதல். நம்ம ரப்பர் பேண்டெல்லாம் நீண்டு போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அது பழைய நிலைக்கு வந்துடும். பனிக்கட்டி உருகுதல். பனிக்கட்டி உருகும், உறையும், அடுத்து நீராவியா மாறும். இந்த சுழற்சி வந்து நமக்கு தெரியும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து மீள் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து மீளா மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மாற்றம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது மறுபடியும் திருப்பி அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாற்றங்களை தான் மீளா மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம புக்ல என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா, பால் தயிராக மாறுதல், உணவு செரித்தல், மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ண முடியாது. இட்லியில இருந்து மறுபடியும் மாவை கொண்டு வர முடியாது. சரியா? தயிர்ல இருந்து மறுபடியும் பாலை கொண்டு வர முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து மீளா மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்ன கேட்டகரைஸ்ல வருது அப்படின்னா, இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு டாபிக். இதை மிச்ச ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஓரளவு அந்த வார்த்தைகள்லேயே நம்ம வந்து புரிஞ்சுக்கிடலாம். ஆனால் இயற்பியல் வேதியியல் மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும். இப்போ இயற்பியல் மாற்றங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஒரு பொருளின் வேதியியல் இயைபு மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மட்டும் மாற்றம் ஏற்படுவது, அதுதான் வந்து இயற்பியல் பண்புகள்.
அது என்ன இயற்பியல் பண்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட அளவு மாறுபடலாம், வடிவம் மாறுபடலாம், ஆனா அதோட தன்மை வந்துட்டு மாறாது. அதோட பண்புகள், இயற்பியல் பண்புகள் வந்து மாறாது. அதுதான் வந்து இயற்பியல் மாற்றம். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதுல புதிய பொருள் எதுவும் உருவாவது இல்லை. புதிய பொருள் எதுவுமே வந்துட்டு உருவாகிறது கிடையாது. அதை வந்து நம்ம இங்க பாருங்க, எடுத்துக்காட்ட பாருங்க. பனிக்கட்டி உருகுதல், உப்பு அல்லது சர்க்கரையினை கரைசல் ஆக்குவது, ரப்பர் வளையத்தினை இழுத்தல், இது எல்லாமே வந்துட்டு இதுல புதிய பொருள் எதுவும் உருவாகல. சரியா? அதோட இயற்பியல் பண்பு மட்டும்தான் மாறி இருக்கே தவிர அதோட வேதியியல் பண்புகள் எதுவுமே மாறல. அடுத்தது நீர்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு பனிக்கட்டி எடுத்துக்கிட்டு அதை வெப்பப்படுத்தும் போது அது என்ன ஆகுது? நீரா மாறுது. திருப்பி அதை வெப்பப்படுத்தும் போது நீராவியா மாறுது. அந்த நீராவியை நம்ம குளிர்விக்கும் போது நீரா மாறுது. மறுபடியும் குளிர்விக்கும் போது அது என்னவா மாறுதுன்னா பனிக்கட்டியா மாறுது. இதைதான் அந்த மாற்றங்களா வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இயற்பியல் மாற்றங்கள் தான். பாருங்க, பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல், அதாவது பனிக்கட்டி நீரா மாறுனுச்சுன்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா உருகுதல் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு என்ன இதெல்லாம் சொல்லித்தராங்களே அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். இந்த இடம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம இப்போ ஈஸியாக இருக்கலாம், ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஆப்ஷன்ஸை வச்சு யோசிக்கும் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை வந்து நீங்கள் நீரை மட்டும் வச்சு இதை படிச்சுக்கோங்க, வேற எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வராது. சரியா? பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதலை வந்து உருகுதல் அப்படின்னு சொல்றாங்க. நீரை வெப்பப்படுத்தி நீராவியா மாற்றணும்னா அதுக்கு பேர் ஆவியாதல். அடுத்து நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் ஆவி சுருங்குதல். இது எதுக்காக ஆவி சுருங்குதல் அப்படின்னா, இப்போ வந்து மேகங்கள் வந்து எப்படி இருக்கும்? நீராவியா இருக்கும். சரியா? குளிர்ந்த காற்று அந்த நீராவி மேல படும்போது அது வந்து மழையா பொழியுது. அதுக்கு பேர் தான் ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஸோ அதனாலதான் இதை சொல்றேன். அடுத்தது வந்து நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல், இது வந்து உறைதல். நீர் மறுபடி திடப்பொருளா பனிக்கட்டியா மாறுறத வந்து உறைதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கரைசல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இடையில சொல்றோம். இது எல்லாமே இயற்பியல் மாற்றத்துல வரக்கூடியதான். இயற்பியல் மாற்றத்துல தான் இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறோம். ஸோ கரைதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கரைதல்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு நீர்ல வந்து நம்ம சர்க்கரையோ இல்லை உப்பையோ நம்ம வந்து கரைக்கிறோம் அப்படின்னா அதை சின்ன சின்ன திண்ம துகள்களா உடைச்சி, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கருப்பட்டி காஃபி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கருப்பட்டி எப்படி இருக்கும்? திடப்பொருளா பெருசா இருக்கும். நீங்க அப்படியே போட்டா கரையுமா? கரையாது. 4 நாள் ஆனாலும் கரையாது. ஆனா அதை நீங்க நொறுக்கி போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியா கரைஞ்சிரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த திரவ பொருளோ பாலோ ஏதோ காஃபியோ அதுல வந்துட்டு மூலக்கூறுகள் வந்து தளர்வா இருக்கிறதுனால நீங்க சின்ன துகள்களா நொறுக்கி போடும்போது அது ஈஸியா அது கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதா வந்துட்டு இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த என்ன சொல்றாங்கன்னா, திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுதலையே நாம் கரைதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இதுல 3 இது வந்து சொல்றாங்க. ஒண்ணு வந்து கரைப்பான். கரைப்பான்னா அந்த திண்ம பொருளை கரைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த திரவத்தை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கரைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப நீர்ல வந்து சர்க்கரையை கரைக்கிறோம் அப்படின்னா எது கரைப்பான்? அந்த நீர் தான் கரைப்பான். சரியா? அடுத்து கரைப்பொருள் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. கரைப்பொருள் அப்படின்னா எந்த பொருளை நம்ம அந்த திரவத்துல போட்டு கரைக்கிறோமோ அதுதான் கரைப்பொருள். சர்க்கரை அல்லது உப்பு எடுத்துக்காட்டு. சரியா? அதுக்கப்புறம் கரைப்பொருள் கரைப்பானில் கரையும் போது கரைசல் உண்டாகிறது. கரைப்பொருள் எடுத்துக்காட்டு நீர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, கரைப்பான் உப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா இந்த உப்பு கரைசல் அப்படிங்கிறது தான் என்னது? கரைசல் அப்படிங்கிறது. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். நீர் ஒரு பொது கரைப்பான், அது பெரும்பாலான பொருட்களை கரைக்கிறது. எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்காட்டு இயற்பியலை பொறுத்த வரைக்கும் நீரை மட்டும் வச்சு பார்த்தாலே நமக்கு எல்லா கான்செப்டுமே ஓரளவு புரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேதியியல் மாற்றங்கள். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து இயற்பியல் மாற்றங்கள் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வேதியியல் மாற்றங்கள்லாம் என்னன்னு பார்க்க போறோம். பொருட்களின் வேதி பண்புகளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது வேதி மாற்றங்கள். புதிய பொருளை உண்டாக்குகிறது. நம்ம இயற்பியல் மாற்றத்துல என்ன பார்த்தோம்?
எந்த ஒரு புதிய பொருளும் உருவாவதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இங்க வந்து புதிய பொருட்கள் உண்டாகின்றன. அதான் அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். சரியா? எடுத்துக்காட்டு பாருங்க, மரம் எரிதல். இன்னொரு ஒரு இது என்ன சொல்றோம் அப்படின்னா, மேக்சிமம் இயற்பியல் மாற்றங்கள் எல்லாமே மீள் மாற்றங்களா இருக்கும். அதை வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா வேதியியல் மாற்றங்களை திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது. சரியா? இப்ப மரம் எரிதல்னு நம்ம ஒண்ணு காமிச்சிருக்கோம். மரம் எரிஞ்சிருச்சு, திருப்பி மரத்தை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. ஸோ அது ஒரு வேதியியல் மாற்றம். அடுத்து சோளம் பொரிதல், இதுவும் அதே மாதிரிதான். வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல், நம்ம காலில் கொலுசு போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அது கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், காற்றோட வினை புரிந்து அது வந்து கருப்பா மாறிடும். சரியா? ஸோ அதான் வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல் மற்றும் இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு துருப்பிடிச்ச பிறகு பழைய இரும்பை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி அதோட வேதியியல் பண்புகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வேதியியல் வினை புரிந்து புதிய பொருள் உண்டாகிறது. துருப்பிடித்தல்ல வந்து ஒரு துரு உருவாகுது. சரியா? அதுதான் புதிய பொருள். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம். நம்ம முன்னாடி சொன்ன அதே தான் இந்த பாயிண்டாவும் கொடுத்துருக்காங்க. புதிய பொருட்கள் உருவாவதில்லை, புதிய பொருட்கள் உருவாகின்றன. வேதியியல் மாற்றம் ஏற்படாது, வேதியியல் மாற்றம் ஏற்படும். அடுத்து இது ஒரு தற்காலிக மாற்றம், இது ஒரு நிரந்தர மாற்றம். நான் சொன்ன மாதிரி மேக்சிமம் பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்களை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். அதனாலதான் இது வந்து தற்காலிக மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதியியல் மாற்றத்தை அப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இது வந்து நிரந்தர மாற்றம். மரம் எரிதல், மரம் எரிஞ்சிருச்சுன்னா எரிஞ்சதுதான், திருப்பி மரத்தை வந்து கொண்டு வர முடியாது. சரியா? ஸோ அதனால இது ஒரு நிரந்தர மாற்றம். நம்ம சொன்ன பாயிண்ட் அங்க பாருங்க, 4ஆவதா வந்துருச்சு. இது ஒரு மீள்வினை, இது ஒரு மீளா வினை, அவ்வளவுதான். சரியா? இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும், இயற்பியல் மாற்றங்களுக்கும் வேதியியல் மாற்றங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த கேட்டகரியா பிரிக்காங்க. நீங்க பாருங்க, சுற்றுச்சூழலுக்கு பயன் தரும் அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்காத நம்மால் விரும்பப்படும் மாற்றங்கள் விரும்பத்தக்க மாற்றங்கள் எனப்படும். ஒரு நல்ல விஷயம் நடக்கு, அதுதான், அவ்வளவுதான். அதான் வந்து விரும்பத்தகுந்த மாற்றங்கள். நமக்கு பிடிக்கும், அது வந்து நமக்கு எந்த கேடும் விளைவிக்காது அப்படின்னு தெரிஞ்சா அதுதான் வந்து என்னது, விரும்பத்தகுந்த மாற்றங்கள். எடுத்துக்காட்ட பாருங்க, காய் கனியாதல். காய் கனியாதல் நல்ல விஷயம் தானே, அது விரும்பத்தகுந்த மாற்றம். பருவநிலை மாற்றம். இப்ப நமக்கு இப்போ வெக்கையா இருக்கு, நம்ம வெயில் காலத்துல இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுதுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா குளுகுளுன்னு இருக்கும்ல, அதுதான் வந்து பருவநிலை மாற்றம். ஸோ அதுவும் ஒரு விரும்பத்தகுந்த மாற்றம். அடுத்து உணவு சமைத்தல், சொல்லவே வேண்டாம், சாப்பாட்டை பார்த்தோன்னே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும். அதுதான் விரும்பத்தகுந்த மாற்றம். அடுத்து பால் தயிராதல், இதுவும் நமக்கு விரும்பத்தகுந்த மாற்றம் தான். அடுத்து பாருங்க, விரும்பத்தகாத மாற்றங்கள். ஸோ எந்த பிரயோஜனமும் இல்லாதம நடக்கக்கூடிய மாற்றங்களை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா விரும்பத்தகாத மாற்றங்கள்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு, காடுகள் அழிதல். காடுகள் அழிதல் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. மரம் எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா மழை பெய்யாது, மழை பெய்யலைன்னா விவசாயம் வராது, விவசாயம் இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. சரியா? அடுத்து பழம் அழுகுதல், இதுவும் ஒரு விரும்பத்தகாத மாற்றம். இரும்பு துருப்பிடித்தல், இது எல்லாம் இதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கூட இல்லைல்ல, அதனாலதான் இது வந்து விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இயற்கையான மற்றும் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இது அந்த வார்த்தையிலே உங்களுக்கு அந்த பொருள் இருக்கு, இதை தனியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இயற்கையான மாற்றங்கள் அப்படிங்கிறது இயற்கையிலே மனிதனின் எந்த இடையூறும் இல்லாம, மனிதனோட தலையீடு இல்லாம நடக்கக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இயற்கையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எடுத்துக்காட்டு, புவியின் சுழற்சி, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அது வாட்டில் சுழண்டுக்கிட்டே தான் இருக்கும். மழை பெய்தல், மழையை நம்மளால வர வைக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. மழை பெய்தல். அடுத்து அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலவின் வெவ்வேறு நிலைகள், பிறை தெரிகிறது, ஆஃப் நிலா, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரியா? அந்த மாற்றத்தை நம்மளால மாற்ற முடியாது, அது இயற்கையாவே நடக்கக்கூடிய மாற்றம். அடுத்து மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். மனிதன் தன் விருப்பத்திற்காக ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள்,
அல்லது செயற்கையான மாற்றங்கள் எனப்படும். இத்தகைய மாற்றங்கள் தன்னிச்சையா நிகழாது, தன்னால நிகழாது, மனிதனால நடக்கக்கூடியது. நம்ம உலகத்துல இருக்க மேக்சிமம் இப்ப நடக்கக்கூடியது எல்லாமே மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். எடுத்துக்காட்டு பாருங்க, சமைத்தல். நம்ம வீட்டுல காய்கறி பருப்பெல்லாம் வச்சோம்னா அதுவா சமைச்சுக்கிடாது, நம்ம தான் சமைக்கணும். அடுத்து காடுகளை அழித்தல். இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் மனிதனால மட்டும்தான் பண்ண முடியும், இயற்கையால பண்ண முடியாது. அடுத்து பயிரிடுதல், இது ஒரு நல்ல விஷயம், அது மனிதனாலையும் பண்ணலாம். அடுத்து கட்டிடங்கள் கட்டுதல், இதுவும் மனிதனால மட்டும்தான் பண்ண முடியும், இயற்கையாவே கட்டிடம் கட்ட முடியாது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது செயற்கையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 2 டாபிக் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களை சந்திப்பேன். இப்போ வந்து இதை வந்து நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு பேசிக் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். அடுத்தடுத்த பாடங்களை வந்து புரியறதுக்கு வந்து இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வந்து உங்களுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ல நம்ம கவர் பண்ணியிருக்கிற ஏரியால இருந்து வருவதற்கு 100% வந்து வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.